ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 2025ல உங்க வாழ்க்கைய செம சூப்பரா மாத்தக்கூடிய 2 முக்கியமான ரூல். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஹாப்பி நியூ இயர்னு மக்கள் புது வருடத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த வருடமும் வாமா மின்னலுங்கிற மாதிரி சர்ன்னு போயிடும். ஆனா இந்த வருஷம் பண்ண மாதிரி நம்ம மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து சிரிக்க போறதில்ல, வாழ்க்கைய நினைச்சு புலம்ப போறதில்ல. ஒரு சின்ன ரூல் அப்ளை பண்ணி இந்த 2025 நீங்க ஆசைப்பட்டதை விட சிறப்பா மாத்த முடியும். பிளஸ் இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த 2 டெக்னிக்கை வச்சு 2025ல உங்க வாழ்க்கை இன்னும் பெஸ்டா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. 2025 வந்தாச்சு, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பெரிய லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சு மாற ஆசைப்படுவோம். நம்மளால முடியும்னு நம்புவோம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இத்தனை நாள் பெட்லயே சொகுசா படுத்து தூங்கி காலை 11-12 மணிக்கு எழுந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் புதிய வருடம் புதிய உதயம்னு காலையில 5-6 மணிக்கு எழுந்து ஜிம்முக்கு போனா கஷ்டமா தான் இருக்கும். வெளியே இருக்க எல்லா ரோடு கடையிலயும் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பழம் காய்கறின்னு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும்னா நாக்கு கண்ணீர் விட்டு ஓன்னு அழுகதான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் 2 நாள் கண்டினியூ பண்ணுவோமா? மேக்சிமம் ஒரு வாரம். அதுக்கு மேல நம்ம பிளான்ஸை தொடர்ந்து செய்ய மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வாழ்க்கைய வாழணும்னு அவசியமே இல்லையே, கொஞ்ச காலம் தான் இருக்கவே போறோம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எழுந்து இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிடலான்னு அப்பதான் இல்லாத ஞானோதயம் எல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு எஸ்கேபிசம் தான். ஒரு வேலையை எடுத்துட்டு அதை செய்ய முடியாம கைவிட்டுட்டு நம்மள நாமே இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி சமாதானப்படுத்திக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டானுதான் ஒரு சின்ன ரூல் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரூலை 2025ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, செம்ம இஃபெக்டிவா இருக்கும். அதுதான் 1% ரூல். எடுத்ததும் காலையில 5 மணிக்கு எழுந்து ஜிம்முக்கு போயிடணும், தினமும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தான் சாப்பிடணும்னு உங்களை நீங்களே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம தினமும் 1% மட்டும் முன்னேறுங்க. 2% இல்ல, 5% இல்ல, 100% இல்ல, ஒரே 1% முன்னேறுங்க. அதுவும் ஒரே ஒரு ஹேபிட் எடுத்து அதுல 1% முன்னேறிக்கிட்டே வாங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். இந்த ஒரு ஹேபிட்டை 2025ல நீங்க மாத்த போறீங்க. இவ்வளோ நாள் 11 மணிக்கு தான் எழுந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பிளான் பண்ண அந்த நாள்ல 10:45க்கு அலாரம் வச்சு எழுந்துக்கோங்க. அடுத்த நாள் 10:30, அடுத்த நாள் 10, அடுத்த நாள் 9:30, அடுத்த நாள் 9, அப்புறம் அடுத்து 8. இப்படி 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் முன்னாடி எழுந்துகிட்டே வரணும். இப்படி எழுந்துச்சுக்கிட்டா நான் எப்போ 5 மணிக்கு எழுந்துக்கிறது? அதுக்குள்ள வயசாயிடும் போங்க. கரெக்ட் தான். ஆனா உடனே நீங்க 5 மணிக்கு தொடர்ந்து எழுந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். பாதியிலே அந்த பழக்கத்தையும் விட்டுருவீங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குல்ல. சோ நான் சொல்ற 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் முன்னாடி கூட எழுந்துக்க முடியலன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துகிட்டே வாங்க. ஒரு நாள் நீங்க 5 மணிக்கு எழுந்துப்பீங்க. சோ இப்படி எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுந்துகிட்டே வரும்போது உங்க மைண்ட் அதை ஈஸியா பழகிக்கும். பரவாயில்ல, ஒரு மாசமே ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. 2025க்குன்னு ஒரு தனி டைரியோ இல்ல ஹேபிட் ட்ராக்கரோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுல தான் நீங்க இப்ப ட்ராக் பண்ணணும். 11 மணிக்கு எழுந்துட்டு இருந்த நீங்க அடுத்த நாள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 10:45, 10:30, 10 இப்படி ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். அலாம் வச்சு எழுந்துக்க முடியலன்னா வீட்டுல அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி இல்ல குட்டீஸுங்க யாராச்சும் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொன்னா எழுப்பி விட்டுருவாங்க. வேணும்னா மூஞ்சில தண்ணி ஊத்தி கூட எழுப்ப சொல்லுங்க. நம்மள பத்தி நமக்கு தானே தெரியும். இடியே விழுந்தாலும் எந்திரிக்காத கேஸ்னா என்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துக்க மாட்டீங்க. தண்ணியை மூஞ்சில ஊத்தி நல்லா தட்டி விட்டு எழுந்துப்பீங்க. இருக்க சான்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க, நல்லதுதான். ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் அப்படிதான். டெய்லியும் 2 மணி நேரம் ஜிம்ல நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு உடம்பு வலியில டென்ஷன் ஆகி உட்கார வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம், அப்புறம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணி உங்க ஒர்க் அவுட் டைமை அதிகப்படுத்திட்டா போதும். இதையுமே டெய்லியும் நீங்க ட்ராக் பண்ணணும். டைரி இல்ல நோட்ல எழுதி வச்சுட்டே வாங்க. ஏன் இதை சொல்றேன்னா அந்த ப்ராக்ரஸை பாக்குறப்போ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னும் இந்த ரூலை சூப்பரா பண்ணுவீங்க. நீங்க அடைகிற ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் கொண்டாடுங்க. உதாரணத்துக்கு காலை 5 மணிக்கு எழுந்துக்கிற ஹேபிட்டை கொண்டு வர நினைக்கிறீங்க. இந்த 1% ரூல் அப்ளை பண்ணி தினமும் 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. இங்க 11 மணிக்கு எழுந்துட்டு இருந்த நீங்க 8 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிப்பீங்கல்ல, அப்பவே ஒரு கொண்டாட்டத்தை போடுங்க. இது ஒரு சின்ன வெற்றி தான். இதுக்காக உங்களுக்கு நீங்க பரிசு கொடுங்க. இதுதான் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா உங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல 5 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் தானா வந்துடும். அங்கேயும் நீங்க கொண்டாடணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கணும். இது உங்களை இன்னுமே ஊக்குவிக்கும். ரொம்ப முக்கியம், இந்த ப்ராசஸை முழுசா நீங்க நம்பணும். இந்த 1% ரூல் ஒரு மேஜிக் மாதிரி. தினமும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதுல தான் இது இருக்கு. தினமும் ஒரு பேஜ் புக் ரீட் பண்றதால எதுவும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு வருஷம் முழுக்க நீங்க புக்ஸை ரீட் பண்ணி உங்க புக் ஷெல்ஃப்ல நிறைய புக்கை அடுக்கி வச்சிருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு இவ்ளோ புக்கு நம்ம படிச்சிருக்கோமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அதான் சொல்றேன், இந்த 1% ரூல் ஒரு மேஜிக் மாதிரி. டெய்லியும் உங்களுக்கு வேண்டிய இடத்துல 1% இம்ப்ரூவ் ஆகும். இப்போ 2025 வந்தாச்சு. எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. இந்த 1% மேஜிக் ரூலை வச்சு ஆரம்பிங்களே. முதல்ல உங்க வாழ்க்கைய நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்கெல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்க தப்பா இருக்கீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் தேவைன்னு பாருங்க.
உங்களுக்கே தெரியும், சாப்பாடு, ஜிம், அதிகமா ஃபோன் பாக்குறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும். அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒன்னு மட்டும் சூஸ் பண்ணுங்க. அந்த ஒன்னு தான் உங்களோட கோல். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், இதான் உங்க கோல்னு வச்சுப்போமே. இதை சின்ன சின்னதா நீங்க பிரேக் பண்ணணும், ஆக்ஷனபிளா மாத்தணும். வெளியே போறதால தான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்கன்னா வெளியே போறதை அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்லயே ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹெல்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பசிக்கிறப்ப அதை நீங்க சாப்பிட்டுப்பீங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ன்னு எடுத்துக்க ஆரம்பிக்கணும். டெய்லியும் 2 பாதாம், 2 நாளைக்கு ஒரு தடவை ஆப்பிள், வாரத்துக்கு 4 ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்கன்னா அதை வாரத்துக்கு 3 நாளா குறைக்கணும். அடுத்தது 2 நாள், அடுத்து 1 நாள், அடுத்து வாரம் சாப்பிடாம மாசத்துக்கு 1 நாள் வெளியே சாப்பிடலாம். அண்ட் ஒரு கட்டத்துல வெளியே சாப்பிடணும்னாலே பிடிக்காமலாம் போயிடும். இந்த 1% ரூலோட மேஜிக் அப்படி. நீங்க வச்சிருக்க கோலை சின்ன சின்னதா இப்படி பிரிச்சு ஆக்ஷனபிளா மாத்தணும். தினமும் 1% மட்டும் இம்ப்ரூவ் ஆக பாருங்க, போதும். தினமும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்க பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி பாக்குறப்போ பெரிய பாதையே உருவாக்கி இருக்கும். இந்த 1% ரூலோட பியூட்டியே என்னன்னா, இது பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காது. விடாமுயற்சியோட தொடர்ந்து நீங்க செயல்பட்டா மட்டும் போதும். உங்க கரியர், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவா இருந்தாலும் அதை சரி பண்ண 1% ரூல் இருக்கு. இந்த 2025லயே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இந்த 1% ரூலை வச்சு என்னென்ன ஹேபிட்ஸை புதுசா இந்த 2025ல வளர்த்துக்கலாம். தினமும் ஒரு மார்னிங் ருட்டீனை செட் பண்ணுங்க. டெய்லி இந்த ருட்டீன்ல தான் பீஸ்ஃபுல்லா உங்களோட காலை நேரம் போகணும். ஸோ முந்தின நாள் நைட்டே நாளை காலையில இதான் பண்ண போறேன்னு பிளான் பண்ணிருங்க. ஏன்னா காலை தான் உங்க நாளோட ஆரம்பம். அந்த காலை மோசமாகிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க மோசமா தான் இருக்கும். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்காம 7 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா அங்கேயே மூட் ஆஃப் ஆயிருவீங்க. வேகமா ரெடி ஆகி பரபரப்போட கிளம்பி அன்னைக்கு காலையில இருந்த மூட் ஆஃப் ஃபுல் டேவும் இருக்கும். அதனாலதான் காலைய பீஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கணும். சிம்பிளான ஒரு ருட்டீன். காலையில எழுந்து படப்படன்னு ஓடாம சும்மா அப்படியே ஒரு வாக் போறது, உடற்பயிற்சி பண்றது, இல்ல ஏதாவது புக்கு படிக்கிறது, ஜேர்னலிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு ருட்டீனை செட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கைய பர்பஸோட வாழ்றோங்கிற ஃபீல் கிடைக்கும். காலையில எழுந்ததும் என்ன பண்ணணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம சேனல்ல ஏற்கனவே சில ருட்டீன் எல்லாம் சொல்லிருக்கேன், அது கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளா வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் காலையில பண்ணிட முடியாது. ரீடிங், வாக்கிங், ஜேர்னலிங் இந்த மாதிரி 1-2 வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அன்னைக்கு நாள் நீங்க நல்லா துவங்கணும்னா இந்த மார்னிங் ரொட்டீன் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் கோல்ஸை செட் பண்றப்போ தெளிவா செட் பண்ணணும். டைம் கூட குறிப்பிட்டுக்கணும். இந்த ஜான்வரியோட கடைசியில நான் ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருவேன். இப்படி தெளிவா நீங்க இலக்க வைக்கணும். நீங்க என்னெல்லாம் கோல்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப மும்முரமா நீங்க செயல்படுவீங்க. உடலை ஆரோக்கியமா வச்சுக்க வாக்கிங், ஜாகிங், ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ற நீங்க மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்காக தான் தியானம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். ரொம்ப நேரமெல்லாம் இல்ல, 10 நிமிஷம் கூட போதும். கொஞ்சம் கொஞ்சமா 1% ரூலை வச்சு ஆரம்பிங்க. தினமும் உங்க காலைய மூச்சு பயிற்சி தியானத்தோட ஆரம்பிச்சு நைட்டும் மூச்சு பயிற்சி தியானத்தோட முடிக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது உங்க மன அழுத்தத்தை பயங்கரமா குறைக்கும், உங்களோட கவனத்தை அதிகரிக்கும், உணர்வு ரீதியா உங்களை இன்னும் வலுவாக்கும். தினமும் 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கூட ஓகே தான். இந்த மன அமைதிக்கான துவக்கத்தை 2025ல ஆரம்பிச்சிருங்க. 2025 முடியறதுக்குள்ள உங்க லைஃப் செம்மையா மாறி இருக்கும். நான் யாரு, எங்க இருக்கேன், இந்த மாதிரி நீங்க கேட்க கூடாதுன்னா உங்க மூளையை யங்கா வச்சுக்கணும். இப்ப உங்க ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுது. சின்ன வயசுல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்த உங்களுக்கு இப்போ ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியல? காரணம் என்னன்னா, சின்ன வயசுல நம்ம தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் புதுசா படிச்சோம், சுத்தி நடக்கிறத ஆர்வமா கவனிச்சோம், புது விஷயங்களை தினம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம வேலைக்கும் ஓட்டத்துக்குமே நேரம் சரியா இருக்கு. நம்மளால புதுசா எதையும் கத்துக்க முடியல. பிரஷ் பண்றது எப்படி, எழுதுறது எப்படி, ட்ரெஸ் போடுறது எப்படி, சைக்கிள் ஓட்டுறது எப்படி, இப்படி சின்ன வயசுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டோம். இப்ப அந்த தப்பு பண்றது கூட நமக்கு நேரம் இல்ல. இதனாலதான் மூளையில இருக்க ஞாபக சக்தி பகுதி வலுவிழக்க ஆரம்பிக்குது. இதை இன்னும் நீங்க வலுவாக்க நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். அதையும் தாண்டி உங்க மூளையை நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்க தினமும் எதையாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க, வித்தியாசமான டாக்குமெண்ட்ரிஸ், வரலாறுகள் இதெல்லாம் படிக்கிறப்போ உங்க நாலேஜ் இன்னும் வளரும். பிளஸ் கவனமும் அதிகமாகும். வித்தியாசமான ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கங்க. பிரெயின் ஜிம்னு யூடியூப்ல போட்டாலே அவ்வளவு எக்ஸசைஸ் வரும். ஷூட் த ரேபிட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. உங்க 2 கை விரல்களையும் மாத்தி இந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்றப்போ வராது, கஷ்டமா இருக்கும். ஆனா டெய்லியும் பழக உங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும். ரூபிக் கியூப் கத்துக்கலாம். சின்ன வயசுல தட்டாங்கல், குறிப்பாத்து கோலி அடிக்கிறது, பல்லாங்குழி இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடணும். இப்ப இந்த விளையாட்டுகள் இருக்கிறதையே மறந்தாச்சு. விளையாட்டை தாண்டி இது ஒரு ஸ்கில். தினமும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ற மாதிரி புதுசா ஏதாவது கத்துக்கங்க. இல்ல உங்க நாலேஜை வளர்த்துக்கிற மாதிரி ஏதாவது படிங்க. ரொம்ப நேரமெல்லாம் வேண்டாம், 10 நிமிஷம்னா கூட ஜாஸ்தி தான். ஃப்ரீ டைம்ல கூட நீங்க புதுசா லேர்ன் பண்ணிக்கலாம். அதிக நேரம் தூங்குற பழக்கம் இருந்தா அதை குறைக்க பாருங்க. 5 மணி நேரம் தூங்கினாலும் அந்த தூக்கம் தரமானதா இருக்கணும். இடையில முழிக்காம எந்த தொந்தரவும் இல்லாத தொடர் தூக்கமா இருக்கணும். நீங்க 9 மணி நேரம் தூங்கினாலும் இடையில முழிச்சு தூங்குறீங்கன்னா அது சரியான தூக்கம் இல்ல, தரம் இல்லாத தூக்கம்.
ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனு, லேப்டாப் பார்க்கறது இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு தூங்குறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ருங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போறப்போ சில நேரம் நெஞ்சரியும், செரிமானம் சரியா இருக்காது, கம்ஃபர்டபுளா தூங்க முடியாது. 2024ல நீங்க பண்ணிருக்க மிகப்பெரிய தப்புன்னு இருக்கு. ஃபினான்சஸ் சரியா பட்ஜெட் போடாம காசு பணத்தை தாறுமாறா செலவு பண்ணிருப்பீங்க. சம்பாத்தியமும் பெருசா இருந்திருக்காது. இந்த 2025ல பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் காசை தனியா ஒதுக்கிருங்க. பட்ஜெட் போடுங்க. மாசம் வீட்டு செலவு, தனிப்பட்ட செலவு, எமர்ஜென்சி செலவு, சேவிங்ஸ், இப்படி காசை தனித்தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி காசை செலவு பண்ணணும். ஃபினான்சஸுக்குன்னு தனி நோட் இல்லைன்னா ஆப் கூட நீங்க வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவு பாசிட்டிவா பேச ட்ரை பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் விரும்பாண்டி மாதிரி வெறப்பா காட்டிக்காம கொஞ்சம் சிரிங்க. உங்களை மாதிரியே 2025ல லைஃபை பெட்டரா மாத்தணும்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க கூட பழக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவா இருக்க மக்களே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பேச்சு, செயல், எண்ணம் எல்லாமே பாசிட்டிவா மாறணும். உங்க வீடு, கபோர்ட், போன் இதுலலாம் இருக்க தேவையில்லாத ஃபைல்ஸை, பொருட்களை கிளியர் பண்ணிக்கிட்டே வாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கி கிளியர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு சுத்தமா வச்சுக்க பாருங்க. இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எடுத்ததும் உடனே பண்ணிடணும்னு அவசியம் இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லியும் 1% இம்ப்ரூவ் ஆனா போதும். 2வது ரூல் எளிமை. எதையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி கஷ்டப்படுத்திக்காதீங்க. சிம்பிளிசிட்டியோட இருங்க. எளிமையா வச்சுக்கிறதால நிறைய பலன்கள் இருக்கு. மனுஷங்கிட்ட இருக்க நுட்பங்கள்லயே மிக பெருசு இந்த எளிமை தான். ஆனாலும் நம்ம அந்த எளிமையை பயன்படுத்தாம எல்லாத்தையும் இடியாப்ப சிக்கலா ஆக்கிக்கிட்டு இருக்கோம். நடக்கிற சம்பவம், வாழ்க்கையோட தருணங்கள் எல்லாத்தையும் சிக்கலாக்கிடுறோம். சோ தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் நம்ம விலக்கி வச்சோம்னா நமக்கும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல அடைச்சிட்டு இருக்க பொருள், உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க எண்ணங்கள், உங்க வாழ்க்கையை தொல்லை பண்ற டாக்ஸிக் மக்கள், இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த 2025ல சிக்கல் இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா சூப்பரா இருக்கும்ல. இது மட்டும் இல்ல, 2024ல மணிக்கணக்கா டிவி, போனுன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. கண்ண வேணிக்கு வயிற்றுக்கு சாப்பாடை கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இந்த 2025ல இல்லாம பண்ணிட்டா இந்த சிம்பிளிசிட்டி முதல்ல எங்க ஆரம்பிக்கும்னு தெரியுமா? சாய்ஸஸ்ல. இந்த பிராண்ட்ல கருப்பு ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு துணி கடைக்கு போறீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதே பிராண்ட்ல அதே கருப்பு துணியில பல வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஷேடு மாறும், பாக்கெட் அளவு, டிசைன் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும். இன்னொரு பிராண்ட் பாக்குறீங்களா சார், குவாலிட்டி சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. உடனே மனசங்க ஜம்ப் அடிக்கும். வந்ததும் வந்துட்டோம், அலசி ஆராய்ஞ்சுதான் பாத்துருவோமேனு தோணும். பாராக் ஒபாமா US பிரசிடென்டா இருந்த டைம்ல ஏன் நீங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒபாமா, ஆமா நான் கிரே இல்ல ப்ளூ சூட்ஸ் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கான முடிவுகள் எடுக்கிறத விட வேற பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால என்னோட ட்ரெஸ்ஸிங்க நான் சிம்பிளா வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இந்த நேரம், இந்த நொடி எந்த அளவுக்கு முக்கியமானது. அதை சாதாரணமா தேவையில்லாத டெசிஷன்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. ஒரு 3 சாய்ஸ் இருந்தா கூட இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூட டெசிஷன் எடுத்துடலாம். ஆனா கடல் மாதிரி இருக்கு சாய்ஸஸ். நம்ம மண்டைக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ ஆப்ஷன்ஸ், அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், குப்பைங்களா தான் இருக்கு. டெசிஷன் ஃபட்டீக், அதாவது முடிவெடுக்கிறதுல டயர்ட் ஆகி மண்டையே மழுங்கி போறது. நிறைய கம்பெனிஸ் தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு கடல் மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இத்தனை இருக்கான்னு பார்த்துட்டு எதை சூஸ் பண்றதுனே தெரியாம டயர்ட் ஆகி எப்பா இது எடுப்பா போதும்னு தோணிரும் நமக்கே. சூப்பர் மார்க்கெட் போறப்போ பேப்பர் லிஸ்ட்டை கையில எடுத்துட்டே போனாலும் அங்க இருக்க பொருட்களை பார்த்து மைண்டு பிளாங்க் ஆகும். ஏன்னா அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. இங்க ஹைலைட் என்னன்னா, இந்த சாய்ஸுக்கெல்லாம் மயங்காம போனமா ஒன்னு சூஸ் பண்ணமா வந்தமான்னு இருக்க சில மக்கள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் செம பீஸ்ஃபுல்லா வாழ்க்கை வாழறாங்க, சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க. பிசினஸ்ல முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுவும் ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சா அடுத்த வேலை கெட்டு போயிடும். கொஞ்சம் வேகமா முடிவெடுக்க நம்ம கத்துக்கணும். முடிவெடுக்கிற வித்த தெரிஞ்ச பல மக்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சாய்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் எளிமையாக்குங்க. தினம் நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் அடுக்காம அதை எளிமையாக்குங்க. உங்களுக்கு எது ரொம்ப அவசியம், எது தேவைன்னு தெளிவா இருக்க உலகத்தை உருவாக்குங்க. எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் இது ஒண்ணுதானே நீங்க சூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்க மைண்டை நீங்க எளிமையாக்கணும். பல டாக்ஸிக்கான மக்கள் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. இல்ல இவங்க எனக்கு தேவையில்லைன்னு தெளிவா யோசிச்சு அவங்கள போக விட்டுருங்க. இந்த பர்சன் என் வாழ்க்கையில இல்லைன்னா, இந்த சூழ்நிலை என்னோட வாழ்க்கையில இல்லைன்னா என்னால இன்னும் பல சாதனைகளை செய்ய முடியும்னு உங்க மைண்ட சொல்ல வைக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் போதும். பாராக் ஒபாமா அவரோட ட்ரெஸ்ஸை ஒரே மாதிரி சூஸ் பண்ணாரு, அப்படி போதும். ஒன் அண்ட் ஒன்லியா உங்க வாழ்க்கையை எளிமையாக்கிக்கோங்க. மைண்ட பொறுத்தவரை நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு அதுவும் அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கதான் மன அழுத்தம் உருவாகும். எப்படிடா இதுல இருந்து தப்பிக்கிறது, இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கேன்னு நம்ம தப்பிக்க முயற்சி பண்றப்போ ஆரோக்கியம் இல்லாத சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். ஒரு முடிவெடுத்து அதை வேணும் வேண்டான்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடும். ஆனா அந்த முடிவெடுக்காம ஓடுறப்பதான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்த சொல்றேனே, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நமக்கு அது பிடிக்கல. நேரடியா போயிட்டு என்ன ஏன் இப்படி குறை சொல்றீங்க, நான் குறை சொல்ற அளவுக்கெல்லாம் நடந்துக்கலன்னு நமக்கு சொல்ல தோணும். ஆனா சொல்வோமா? சொல்ல மாட்டோம். மைண்டுக்குள்ள என்னெல்லாம் ஓடும் தெரியுமா? ஒருவேளை நான் இதை சொல்லி அவங்க கிட்ட பேசாம போயிட்டா, ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிட்டா,
நான் சொன்னதுனால அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டா என்ன பண்றது? இப்படி அவங்கள பத்தியே யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி பேசாம அப்படியே விட்டுறலாம், எதுக்கு பேசிக்கிட்டுன்னு விட்டுருவோம். இதோட நிக்குமா? திரும்ப அவங்க குறை சொல்லுவாங்க, மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கிற வர இது அதிகமாயிட்டே தான் இருக்கும், போகாது. ஒண்ணு உடனே நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். இல்லனா அவங்க சொல்ற குறைய நீங்க மனசுக்கு கஷ்டமா எடுத்துக்க கூடாது. ரெண்டுல ஒரு முடிவெடுத்தாதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே போகும், இல்லனா அது போகாது. இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து உங்களுக்கு வெளியே வரவே முடியலன்னா ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இப்ப நான் ஓவரா யோசிக்கிற இந்த விஷயம் இன்னையில இருந்து 1 வருஷம் இல்ல 5 வருஷத்துல எனக்கு ஏதாவது ஒரு பலனையாச்சும் கொடுக்குமா? ஒரு வேலை கொடுக்கலன்னா அதை பத்தி ஓவரா யோசிச்சு எந்த பலனும் இல்ல. 5/5 ரூல். ஒரு விஷயத்த நீங்க மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறீங்க, ஆனா இன்னையில இருந்து 5 வருஷத்துக்கும் இதனால எந்த பலனுமே இல்லைன்னா இத பத்தி யோசிக்க 5 நிமிஷம் கூட நீங்க செலவு பண்ணக்கூடாது. இந்த ரூலை வச்சு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்து பிரயோஜனமான விஷயங்கள்ல உங்களால கவனம் செலுத்த முடியும். மக்கள் இதுலதான் சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்குன்னு ஓடுறாங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கார் வாங்கின அப்புறம் எங்கே நிம்மதின்னு ஓடுறாங்க. லக்ஸுரியான சொந்த வீடு, காஸ்ட்லி காரு, கோடிக்கணக்கில் பணம், இப்படி அவங்க சந்தோஷம் நினைக்கிற எதை கொடுத்தாலுமே அந்த சந்தோஷம் முடியாது. அதை என்ஜாய் பண்றது ஓகே தான், எனக்கு இந்த கார் வேணும்னு வாங்கிட்டு அதை என்ஜாய் பண்ணலாம் தான். ஆனா அதுதான் உங்களுக்கு நிம்மதி தரும் நீங்க நினைச்சா இதுதான் முட்டாள்தனம். முடிஞ்ச அளவு லைஃபை சிம்பிளா வச்சுக்கோங்க. அவசியமா எது இருக்கோ அதை மட்டும் வாங்குங்க, அவசியமானதை மட்டும் யோசிங்க. பல வருடங்கள் எல்லாம் வேண்டாம், வெறும் 1 வாரம் இல்ல 1 மாசம் இந்த சிம்பிளிசிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். இந்த 2025 1% ரூல் அப்புறம் சிம்பிளிசிட்டியை வச்சு சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. இப்பவே எல்லா பிளானையும் போட ஒரு டைரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இதெல்லாம் தப்பா இருக்கு, மாத்திக்கணும், இங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் ஆகணும், இப்படி பிளான பண்ணுங்க. முடிஞ்ச அளவு தொடர்ந்து இந்த 1% ரூலை ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காகவும் கைவிட்டுறாதீங்க. ஆரம்பத்துல ரிசல்ட் தெரியாம இருக்கும், ஆனா மாதங்கள் கடக்க கடக்க அதோட ரிசல்ட் அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். என்ன, இந்த எளிமையான 1% ரூலோட நம்ம 2025 ஆரம்பிப்போமா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.